ஒரு சராசரி மனிதன் எவ்வாறு அந்த சராசரி என்ற ஒரு மிடில் கிளாஸ் இலிருந்து ரிச்சர் பிறகு ரிச்சஸ்ட் ஆக மாறுகிறார் என்பதை எளிதாக நீங்கள் பிராக்டிக்கலாக கண்டுபிடித்து விடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் இந்த பதிவின் மூலம் மேலும் பல தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நவக்கிரகங்களில் 9 கிரகங்களுமே நமக்கு பிளஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. இப்பொழுது 9ஆம் நம்பர், அதாவது செவ்வாய் என்ற கிரகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 9ஆம் எண் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்பது ஒரு நபருக்கு நல்ல கட்டுமஸ்தான உடலை கொடுக்கும். அதை வைத்துக் கொண்டு பலர் போலீஸ் ஆபீசர்ஸாக ஆகிறார்கள், பலர் மிலிட்ரி ஆபீசர்ஸாக உருவாகுகிறார்கள், நிறைய இன்ஜினியர்ஸ், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் வருகிறார்கள், சிலர் குத்துச்சண்டை வீரர்களாக வருகிறார்கள், உலக அளவில் பிரபலம் அடைகிறார்கள், பெரிய அளவில் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் அதன் மூலம் அடியும் வாங்குகிறார்கள், வெற்றியும் பெறுகிறார்கள். இப்போ சூரியனை எடுத்துக்கொள்வோம். ஆளுமையை கொடுக்கிறது, அரசியல் தொடர்பு கொடுக்கிறது. ஒரு சிலர் பெரிய அரசியல்வாதிகளாக ஆகிறார்கள், பெரிய அளவில் அவர்கள் பொருளாதாரத்தில் உச்சநிலைக்கு போகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் டென்ஷனும் எடுத்துக்கொள்கிறார்கள். 9 கிரகங்களுமே நமக்கு பிளஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும், அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை பொறுத்து. இப்போ சாட்டர்ன் என்ற கிரகம் ஒரு நபரை உச்சத்துக்கு தூக்கி செல்கிறது. 5000 பேர் 10,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை கூட அமைத்து கொடுக்கிறது. உண்டான டென்ஷனை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவரை தள்ளியும் விடும். அதற்குண்டான பரிசுகளையும் இந்த சாட்டர்ன் என்ற கிரகம் கொடுக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் இருக்கிறதே, இந்த ஒரு கிரகம் தான் ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியாக உச்சத்தை கொடுக்கும் பொழுது லக்ஸுரி, கம்ஃபர்ட், உல்லாசம் போன்ற அனைத்து விஷயங்களையும் கொடுக்கும். அதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரன் என்ற கிரகத்தின் மீது ஒரு நாட்டம் என்பது அனைவருக்குமே இருக்கும். இதைத்தான் நாம் கரும்பு தின்ன கூலியா என்று சொல்லுவது உண்டு. ஏனென்றால் வசதிகளை மட்டும் கொடுக்காமல் பொருளாதாரத்தையும் கொடுக்கிறது, உல்லாசத்தையும் கொடுக்கிறது, அனைத்து விஷயங்களிலும் அவரை அப்டேட்டாக இருக்க வைக்கிறது. பலர் அவரை ரசிக்கும் விதமாக கூடியது இந்த சுக்கிரன் என்ற கிரகம். சுக்கிரன் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அவரிடத்தில்தான் சுக்கிரன் நிரந்தரமாக வாசம் செய்கிறது. சுக்கிரன் அவருக்கு அடித்து கொண்டே இருக்கிறது, ராஜயோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் சொல்லடையாக கேட்டிருப்போம். காலமான மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒருவர் பிறந்த தேதி 6ஆக இருந்தாலோ, அல்லது தேதி மாத வருட கூட்டியன் 6ஆக இருந்தாலோ, அல்லது ரிஷப லக்னம் ரிஷப ராசி, துலா லக்னம் துலா ராசி இருந்தால்தான் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் நமக்கு வேலை செய்யும் என்று பலர் நினைத்துக் கொள்கிறார்கள். அது அவ்வாறு கிடையாது. நவ கிரகங்களில் 9 கிரகங்களின் தாக்கமும் நம் மீது இருக்கிறது. ஜனனகால ஜாதகத்தில் இந்த கிரகங்களின் அமைப்பை பொறுத்து இந்த கிரகங்கள் நமக்கு பிளஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். கோச்சாரத்தில் அனுகூலமான வீடுகளுக்கு இந்த கிரகங்கள் வரும் பொழுது பிளஸ் கொடுக்கும், மைனஸும் கொடுக்கும். நடைமுறையில் ஒருவருடைய லைஃப் ஸ்டைலை வைத்து அவருக்கு அந்த கிரகம் பிளஸ்ஸா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். சில நேரங்களில் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலையை வைத்து அந்த கிரகம் பிளஸ்ஸாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பது சில நேரங்களில் ஜோதிடர்களுக்கு கூட சவாலாக இருக்கும். ஏனென்றால் மேலோட்டமாக 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மைனஸ் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. பாவ சக்கரத்தில் பார்த்தால் அதே கிரகம் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்திருக்கும். அந்த கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் பலன், இந்து லக்னம் எவ்வாறு இருக்கிறது, அதிர்ஷ்டத்தின் ஆரம்ப முனை எவ்வாறு இருக்கிறது, டிவிஷனல் சார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வர்க்க சக்கரங்களில் அந்த கிரகத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது, முடக்கில் இருக்கிறதா, திரிசூன்யத்தில் இருக்கிற பலவித கணிதங்களை செய்துவிட்டுத்தான் அந்த கிரகம் அவருக்கு நிரந்தரமாக நல்லது செய்யுமா என்பதை தீர்மானிக்க முடியும். இதற்கு நிறைய அனுபவம். நம்ம வீட்டில் ஒரு நல்ல சமையல் பண்ணினாலும் நம்ம ஒரு சமையல்காரர் போல் நம்மளால் சமையல் பண்ண முடியாது. என்னதான் ஒரு ஹாபியாக நாம் வேகமாக பைக் ஓட்டினாலும் ஒரு ப்ரொஃபஷனல் பைக்கர் போல் நம்மளால் தெளிவாக பைக்கை ஓட்ட முடியாது.
ஈஸியா சில கால்குலேஷன்ஸ் சொல்றேன். இப்போ கல்வியில் சிறந்து விளங்குகிறார், அவர் ஒரு பெரிய ப்ரொஃபசர், நிறைய நபர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அவருக்கு ஃபேவரபிளாக இருக்கிறார். திறன் வைத்த கவர்மெண்ட் காரில் வந்து இறங்குகிறார், அரசியலில் ஒரு உச்சத்தில் இருக்கிறார் என்றால் சூரியன் அவருக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய ஆக்டிவிட்டிஸை வைத்து நீங்களே எளிதாக கண்டுபிடித்து விடலாம். சுக்கிரன், நான் சொன்னது போல் இந்த கிரகம் ஒருவருக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதா? அவ்வாறு இருந்தால் அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய மேனரிசம்ஸ் எப்படி இருக்கும்? இதை பிராக்டிக்கலா சொல்றேன். இப்போ ஒரே ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியில் நடித்தார். நடித்து முடித்த பிறகு அவருக்கு நின்று பேசுவதற்கு கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு அவர் பிஸியாக இருக்கிறார். ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் தொழில் ரீதியாக இன்ஜினியர், ஆனால் ஒரு பொட்டிக் வைத்தார். கார்மெண்ட்ஸ் வியாபாரத்தில் அவருக்கு வரக்கூடிய வருமானம் என்பது அவருடைய இன்ஜினியரிங் தொழிலையும் விட அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர் தனது இன்ஜினியரிங் தொழிலையே விட்டு விட்டார். கேஷுவலாக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப், ஒரு ஸ்வீட் ஷாப் அந்த மேடம் ஆரம்பித்தார். அதற்கு பிறகு இதுதான் அவருக்கு பிரதான தொழிலாக மாறிவிட்டது. இது போல் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு பாடல் சோசியல் மீடியாவில் அவர் ஒளிப்பதிவு செய்தார், ஒரு பாடல் சோசியல் மீடியாவில் அந்த நபர் டெலிகாஸ்ட் செய்தார். அவ்வாறு டெலிகாஸ்ட் செய்த பிறகு அவர் பெரிய உச்சத்துக்கு போய் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக மாறிவிட்டார். இதெல்லாம் சுக்கிரன் நடைமுறையில் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி, இதனால் கிடைக்கக்கூடிய உச்சம். ஒரு சராசரி மனிதன் எவ்வாறு அந்த சராசரி என்ற ஒரு மிடில் கிளாஸிலிருந்து ரிச்சர் பிறகு ரிச்சஸ்ட் ஆக மாறுகிறார் என்பதை எளிதாக நீங்கள் பிராக்டிக்கலாக கண்டுபிடித்து விடலாம். ஜாதகத்தை வைத்து சில நேரங்களில் கண்டுபிடிப்பது நான் சொல்வது போல் ஜோதிடர்களுக்கே கொஞ்சம் சவாலாகத்தான் இருக்கும். ரிஷப லக்னம் ரிஷபராசி, மிதுன லக்னம் மிதுன ராசி, கன்னி லக்னம் கன்னி ராசி, துலா லக்னம் துலா ராசி, மகர லக்னம் மகர ராசி, கும்ப லக்னம் கும்பராசி. இந்த 6 ராசிகளுக்கு இயல்பாகவே சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஜோதிட ரீதியாக உண்டு. இருந்தாலும் கிரக நிலைகளை வைத்து நாம் இதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதற்காக மற்ற லக்னங்களுக்கோ மற்ற ராசிகளுக்கோ சுக்கிரன் கொடுக்காது என்று கிடையாது. ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். முதலில் பிராக்டிக்கலாக சொல்லி விடுகிறேன். உங்களுக்கு சுக்கிரன் நல்லது செய்கிறதா இல்லையா என்பதை எவ்வாறு எளிதாக நடைமுறையில் நீங்கள் கிரகித்து கொள்ளலாம். ஒரு நபர் அவரை காணும் பொழுது அவர் பளிச்சென்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிறார், எப்பொழுதும் பிரிஸ்காகவும் ஆக்டிவாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கிறார் என்றால் சுக்கிரன் அவருக்கு பிளஸ். ஸ்வீட் அதிகம் சாப்பிடுகிறார், அதாவது டிஃபன் சாப்பிட்டாலும் அல்லது லஞ்ச் சாப்பிட்டாலும் டின்னர் சாப்பிட்டாலும் நாம் பார்த்திருப்போமே, சாப்பிட்டு முடித்தவுடன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டால் திருப்தி ஏற்படும் என்றால் சுக்கிரன் அவருக்கு பிளஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்கள் என்றால் சுக்கிரன் அவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது. சினி ஃபீல்டில் நிறைய தொடர்பு வைத்திருக்கிறார், நிறைய கான்டாக்ட் வைத்திருக்கிறார், மீடியாவில் நிறைய தொடர்பு இருக்கிறது. இதன் மூலம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்றும் கூட காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதனை அவர் வெளியே சொல்லவில்லை என்றாலும் சுக்கிரன் அவருக்கு பிளஸ் ஆக இருக்கிறது. பெண்களால் ஆதாயம் பெறுகிறார்கள், அதாவது பெண்கள் அணியக்கூடிய ஜுவல்லரி, காஸ்மெட்டிக்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், கார்மெண்ட்ஸ் விற்பனை செய்கிறார், அதன் மூலம் பொருள் ஈட்டுகிறார், லாபம் ஈட்டுகிறார் என்றால் சுக்கிரன் அவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது. ஷோ மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் எந்த விதமான ஒரு ஹெல்ப் கைடு இல்லாமல் இவராகவே வந்து விட்டார், ஓரளவுக்கு சாதித்து விட்டார், ஓரளவுக்கு சம்பாதித்து கொண்டிருக்கிறார் என்றால் சுக்கிரன் அவர்களுக்கு பிளஸ். மாடலிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் அவர் மின்னிக் கொண்டிருக்கிறார். He has now become the talk of the town. He is an hot spot. He is an happening spot. She has done lot of modeling work in her career என்றால் டிஃபால்ட்டாக சுக்கிரன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இசை, நாடகம், இயல் போன்ற கலைகளில் அவர்கள் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மீது அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அவர்கள் போடக்கூடிய அந்த போஸ்ட் அல்லது அந்த வீடியோஸ், அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ரீச் இருக்கிறது என்றால் சுக்கிரன் ஃபேவரபிளாக இருக்கிறது. அட்ராக்ஷன், எங்கு சென்றாலும் அவரை பலர் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குமா என்றால் ஏராளமாக நடந்திருக்கிறது. இங்கிலீஷ்காரன் காலத்தில்
நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். எம்.கே. தியாகராஜ பாகவதர் என்று ஒரு பெரிய நடிகர் இருந்தார். அவர் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது அந்த ரயில் போகக்கூடிய அந்த சிக்னல் கிராசிங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்களாம். எதற்கு காத்திருக்கிறார்கள் என்றால், கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவரை ஒரு பாட்டு பாட சொல்வார்களாம். பிறகு இவர் அந்த பாடலை அங்கு பாடினால்தான் அந்த கூட்டம் கலைந்து செல்லுமாம். He has captured the show என்று சொல்வோமே, அந்த அளவுக்கு ஒரு பாடலின் மூலம், ஒரு நிகழ்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்தமான மக்களையும் தங்கள் மேல் ஈர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷனை இந்த சுக்கிரன் கொடுக்கிறது என்றால், அந்த சுக்கிரன் அவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது. அவர் நல்ல லக்ஸுரி வாகனங்கள் வைத்திருக்கிறார். அந்த வாகனங்களை வாங்கினாலும் அவருக்கு பிளஸ்ஸாக இருக்கிறது. அதை விற்கும் பொழுதும் அவர் ஒரு லாபத்துக்கு விற்கிறார் என்றால் அந்த சுக்கிரன் அவர்களுக்கு பிளஸ்ஸாக இருக்கிறது. திருமணத்துக்கு பின் மனைவியால் யோகம். அதாவது நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், சாதாரணமாகத்தான் இருந்தார், திருமணம் செய்தார், திருமணத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு ராஜயோகம் வந்து விட்டது என்று சொல்கிறோமே, அது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு சுக்கிரன் பிளஸ்ஸாக இருக்கிறது. மேக்கப் செய்து கொள்வது, அதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் செய்து கொள்வது. ஒரிஜினல் ஒரு பியூட்டிஷியனுக்கோ அல்லது பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கோ தெரியாத புது புது அப்டேட் கூட தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் சுக்கிரன் அங்கு பிளஸ்ஸாக இருக்கிறது. இவர்கள் ட்ரெஸ்ஸிங் செய்யக்கூடியது எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்றால், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடணுங்கிறது கிடையாது. ஒரு லோ பட்ஜெட் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், ஒரு மீடியம் பட்ஜெட் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், அந்த காம்பினேஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது அந்த அட்ராக்ஷன், அது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருந்தா, ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனாக இருந்தா, இவங்க தான் மாப்பிள்ளையா, இவர்கள் தான் பெண்ணா, இல்லை இந்த பெண்ணுக்கு இங்கேயே நம்ம பையனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா, இந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் இந்த பெண்ணை நமக்கு மருமகளாக பேசலாமா என்று தூண்டும் விதத்தில் இவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் மிகவும் அட்ராக்ஷனாக இருந்தால் சுக்கிரன் அவர்களுக்கு பிளஸ். காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணுவது, லக்ஸுரியான ஐட்டம்ஸ் மேல் ஒரு மோகம் கொள்வது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒரு காம்படிஷன் என்று வரும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தாலும், நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும், அந்த மார்க்கெட்டிங் என்று வரும் பொழுது இந்த நபர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதம், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அதன் மூலம் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது, ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுகிறது என்றால் சுக்கிரன் அங்கே பிளஸ்ஸாக இருக்கிறது. பலர் நம்மை ரசிக்க வேண்டும், நமது போட்டோக்களை இன்ஸ்டாவில் போடும் பொழுதோ, ஃபேஸ்புக்கில் போடும் பொழுதோ, சோசியல் மீடியாக்களில் போடும் பொழுதோ ஏராளமான லைக்ஸ் வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை யாருக்கெல்லாம் வருகிறதோ இவர்களுக்கு சுக்கிரன் பிளஸ்ஸாக இருக்கிறது. கொஞ்சம் பார்ப்பதற்கு சதை பூசினால் போல் இருப்பது, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேக்டாக இருப்பது, பளிச்சென்று இருப்பது, வாசனை திரவியங்கள் அதிகமாக பூசிக்கொள்வது, கொஞ்சம் தற்பெருமை பேசுவது, அதாவது டைரக்டாக பேசாமல் இன்டைரக்டாக பேசுவது. நான் ஏற்கனவே சொன்னது போல், அம்மாவும் பெண்ணும் வருகிறார்கள் என்றால் அம்மா பெண்ணா அல்லது அக்கா தங்கச்சியா, எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு இது அம்மா பெண் என்று தெரிந்தும் இருக்கும். இருந்தாலும் என்ன சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து விட்டீர்கள், ஏன் உங்கள் அம்மாவை கூட்டி வரவில்லையா என்று மற்றவர்கள் இவர்களை கேட்பது, இவர்களும் அதனை ரசித்து சிரிப்பது, இதெல்லாம் சுக்கிரன் ஒருவருக்கு பிளஸ்ஸாக இருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், இளமையான தோற்றத்துடன் இருக்கிறார்கள், ஃபிட்டாக இருக்கிறார்கள், லைஃபை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவின் மீது இவர்களுக்கு ஒரு தனி நாட்டம் இருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமாகவும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் பலரை ஈர்க்கும் விதத்தில் அனைத்து விஷயங்களை மிகவும் லக்ஸரியாகவும் உயர்தரமாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்வை யார் ரசித்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள்தான் சுக்கிரன் வாசம் செய்யக்கூடிய இடம். அப்போ இந்த கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு நிறைய பேர்கிட்ட காணப்படும். ஆனால் நாம் மிகவும் நுணுக்கமாக கவனித்தால் இதை மட்டுமே மையமாக வைத்து பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பலர் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிம்டம்ஸ் பிளஸ்ஸாக வரும் பொழுது, அதாவது இது பிரச்சனைகள் வராமல் மேலும் மேலும் இதனால் நமது வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகிறது என்றால் சுக்கிரன் இவர்களுக்கு பிளஸ். இந்த பிளஸ்ஸை நாம் மேலும் பிளஸ்ஸாக மாற்றிவிட்டால்
நான் ஏற்கனவே சொன்னது போல் ரிச்சஸ்ட் என்ற ஒரு அமைப்பில் நாம் வந்து விடுவோம். மேஷராசி, அதாவது அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து லக்னங்களுக்கும் இது பொருந்தும். மேஷராசியாக இருந்தால் இந்த சுக்கிரன் லைஃப் பார்ட்னர் மூலம், பிசினஸ் பார்ட்னர் மூலம், மேலும் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து அனுகூலத்தை கொடுக்கும். ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக வந்துவிட்டால் அவர்களுடைய முயற்சியால், அவர்களுடைய ஒர்க் எக்ஸிகியூஷனால் இவர்களுக்கு இந்த ராஜயோகம் ஏற்படும். மிதுன லக்னம் மிதுன ராசியாக வந்துவிட்டால் அவர்களது புத்திரர்களால், புத்திசாலித்தனத்தால், புது புது யோசனைகளால் நிகரற்ற லாபம் ஏற்படும். கடகராசி கடகலக்னமாக வந்துவிட்டால் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த சொத்து, அந்த சம்பத்துக்கள், காம்ப்ளெக்ஸ், பூமி போன்ற விஷயங்களால் சுக்கிரன் அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் தொழில் மற்றும் முயற்சி, பேர், புகழ், அந்தஸ்து இவற்றின் மூலம் கொடுக்கும். கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஸோ அந்த மார்க்கெட்டிங், இவர்களது பேச்சு, வாக்கு, பாடல், பாக்கியம், பித்துர் சொத்துக்கள் மூலம் இவர்கள் இதனை பெற முடியும். துலா லக்னம் துலா ராசிக்கு சுக்கிரன் வந்து லக்னாதிபதி, ராசியாதிபதி. இவர்களுடைய முயற்சிகளால் இவர்கள் இந்த உயர்நிலையை அடைய முடியும். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகிறார். எனவே இவர்கள் லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் மூலம் இந்த ஒரு உச்சத்துக்கு போக முடியும். தனுர் லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியானாலும் அவரே லாபஸ்தானத்திற்கும் அதிபதி ஆகிறது. எனவே இவர்கள் தங்களது தொழில், உத்தியோகம் மூலம், இவர்களது முயற்சிகள் மூலம் சுக்கிரன் அனுகூலமாக இருந்தால் நிகரற்ற லாபம் பெற முடியும். மகர லக்னத்திற்கு சுக்கிரன் 5, 10க்குரியவர். எனவே குழந்தைகளால், புத்திசாலித்தனத்தால், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் மூலம் அவர்கள் நிகரற்ற லாபம் பெற முடியும். கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் சுகஸ்தான அதிபதி. எனவே இவர்களுடைய கல்வி, மாத்துர், வீடு, இவர்களுடைய அம்மா சம்பந்தப்பட்ட சொத்து, அப்பா சம்பந்தப்பட்ட சொத்து, இவர்கள் எடுக்கக்கூடிய பாக்கியங்கள், பெயர், புகழ், அந்தஸ்தின் மூலம் சுக்கிரன் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பார். மீன லக்னம் மீன ராசிக்கு சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இந்த ராசியில், இந்த லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். எனவே இவர்களது முயற்சியால், வெற்றியால் சுக்கிரன் இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுப்பார். இப்பொழுது நான் சொன்ன அமைப்புகள் எல்லாம் ஜாதகத்தை பொறுத்தவரை சுக்கிரன் அனுகூலமாக இருந்தால் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சிம்டம்ஸ் ஒருவருக்கு ஃபேவரபிளாக இருந்தால் அந்த சுக்கிரன் உங்களுக்கு பிளஸ். சுக்கிரன் ஒருவருக்கு பிளஸ்ஸாக வந்துவிட்டது என்றால் அதனை மேலும் அபிவிருத்தி செய்து விட வேண்டும். அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வெள்ளை நிறத்தை நாம் அதிகம் யூஸ் பண்ண வேண்டும், பளிச்சென்று இருக்க வேண்டும். அந்த சுக்கிரனுக்கு உண்டான எண்கள், சுக்கிரனுக்கு 6, 15, 24, 33, 42 இந்த 6ஆம் எண்களை அனைத்து விஷயங்களிலும் நாம் பிரயோகம் செய்ய வேண்டும். அது நம்மளுடைய பெயராக இருக்கட்டும், அல்லது நாம் யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ஸாக இருக்கட்டும், வாகன எண்களாக இருக்கட்டும், நாம் எடுக்கக்கூடிய ஏடிஎம் பின்னாக இருக்கட்டும், நமது வீட்டு நம்பர்களாக இருக்கட்டும், நாம் தங்கக்கூடிய அறை எண்களாக இருக்கட்டும், இடங்களிலும் 6ஆம் எண்ணை நாம் உபயோகிக்கும் பொழுது ஒரு நிகரற்ற வெற்றியை பெற முடியும். 6ஆம் எண் குறிக்கக்கூடிய ரத்தினம் வைரம். ஒரு தரமான ரத்தினத்தை அணிவதன் மூலம் ஒரு அஸ்வமேத யாகத்தினால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பலனையும் பயனையும் பெற முடியும். வைரம் என்ற ஒரு ரத்தினம் எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்பது நமது சாஸ்திரங்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் எண் குறிக்கக்கூடிய சுக்கிரனுக்கு உண்டான பிரதி தேவதை மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் திருப்பதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கோலாப்பூர் மகாலட்சுமி போன்ற இடங்களில் வழிபாடு செய்து உபாசனை செய்யும் பொழுது நிகரற்ற வெற்றிகளை பெற முடியும். இந்த சுக்கிரன் யாருக்கு கொடுக்கும், எப்பொழுது கொடுக்கும், ஜாதகத்தை வைத்து கணிதம் செய்து கொள்ளலாம். அதை வந்தால்தான் கொடுக்கும் என்று ஒரு நிலைப்பாடு கிடையாது. தனது புத்திகளிலும் தனது அந்தரங்களிலும் கூட இந்த சுக்கிரனானது அள்ளி கொடுக்கும். சுக்கிரனை கையாண்ட பிறகு, இந்த சுக்கிரனை ஆக்டிவேட் செய்த பிறகு ஏராளமான நபர்கள் விஸ்வரூப வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்களது ஜாதகத்திலும் உங்களது நடைமுறை வாழ்விலும் சுக்கிரன் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்தால் அதனை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதனை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்வதன் மூலம் ஒரு நிகரற்ற வெற்றி பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. தான் ஒரு வெற்றி என்பது இன்றைய காலகட்டங்களில் வேண்டாம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஷார்ட் பீரியடில் வெற்றி வேண்டும், அதனால் சிக்கலும் ஏற்படக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது எனும் பொழுது இந்த சுக்கிரனை நீங்கள் பிடித்து கொண்டால் கண்டிப்பாக அந்த வெற்றி கொடியை நாட்ட முடியும். நிறைய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது, தொடர்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.